டிஏபி கட்சியால் தான் மலேசியாவில் பிரிவினைகள் அதிகரித்து வருவதாகவும், மலேசியாவுக்கு டிஏபி தேவையில்லாத ஒரு கட்சி என்றும் கெடா மாநில மந்திரி பசாரும் பாஸ் கட்சியின் தேர்தல் நடவடிக்கை குழுவின் தலைவருமான டத்தோ முகமது சன்னூசி முகமது நூர் சாடியுள்ளார். நாளை நடைபெறவிருக்கும் ஆயர்குடி சட்டமன்ற இடைத்தேர்தலோடு டிஏபி கட்சியின் இறுதி அத்தியாயம் எழுதப்பட வேண்டும் என்று சனூசி தெரிவித்தார். நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து நடைமுறையில் இருந்த இஸ்லாமியர்களுக்கான முன்னுரிமைகள் டிஏபி எனும் கட்சியால் மட்டுமே இதுவரையில் எதிர்க்கப்பட்டு வருவதாகவும், கடந்த 2 ஆண்டுகளில் டிஏபியின் ஆட்டம் அதிகாரத்தின் வாயிலாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருப்பதாகவும் சனூசி குற்றம் சாட்டினார். 1963ஆம் ஆண்டு டிஏபி கட்சி தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து தொடர்ந்து இனங்களுக்கு இடையிலான சச்சரவுகளுக்கு பின்னால் டிஏபி இருந்து வந்ததாகவும், 1969ஆம் ஆண்டு மே 13 இன கலவரத்தில் டிஏபி முக்கிய பங்கு வகித்திருப்பதாகவும் சனூசி குற்றம் சாட்டினார். இப்போது மீண்டும் டிஏபி மலேசியாவின் அதிகாரப்பூர்வமான இஸ்லாத் மதத்தை ஒதுக்கும் நடவடிக்கையை மறைமுகமாக முன்னெடுத்துள்ளது. என்றைக்கும் இல்லாமல் திடீரென தேசிய கொடியில் இஸ்லாத்தை அடையாளப்படுத்தும் பிறை நிலவு இல்லாமல் வெளியிடுவதும், மலாய்க்காரர்களின் ரிசர்வ் நிலங்கள் அபகரிக்கப்படுவதுமாக தொடர்ந்து டிஏபி தனது சுயரூபத்தை காட்டி வருகிறது என்றும், இஸ்லாத்தை எதிர்க்கும் டிஏபியின் இறுதி அத்தியாயம் ஆயர்குடின் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மலாய்க்காரர்களால் எழுதப்பட வேண்டும் என்றும் டத்தோ முகமது சனூசி முகமது நூர் கடுமையாக சாடியுள்ளார். கோலாலம்பூர் கோபுரம் நாளை காலை 9 மணிக்கு பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் திறக்கப்படும் என்பது சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களின் நல்வாழ்வை பாதுகாப்பதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது என்றும், சேவைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பார்வையாளர்களுக்கு பாதுகாப்பாகவும் உகந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது என்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. எல்எஸ்ஹெச் சர்வீஸ் மாஸ்டர் சென்றியார் பிர்காடின் புதிய நிர்வாகத்தின் கீழ் தற்போது வளாகம் இருப்பதால் திறமையான வாடிக்கையாளர் சார்ந்த சேவை வழங்கலை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்று அது மேலும் தெரிவித்தது. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி பார்வையாளர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிக்காக புதிய நிர்வாகம் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ளவும் கோலாலம்பூர் கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நாளை வாட்டிகன் நகரில் நடைபெறவிருக்கும் மறைந்த போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்கில் பிரதமர் துறையின் சட்டம் மற்றும் நிறுவன சீர்திருத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாரினா ஒஸ்மான் ஜைட் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் டத்தோ எவோன் பெனடிக் ஆகியோர் மலேசிய அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சு இதனை இன்று உறுதிப்படுத்தியது. அரசின் இறுதிச் சடங்கில் வாட்டிகன் நகரத்தின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் நடைபெறும் புனித திருப்பலிக்கு பிறகு ரோமில் உள்ள சாண்டா மரியா மாகியோர் பெசிலிக்காவிற்கு புனிதரின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும் என்றும், அங்கு புனித போப்பின் நல்லுடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் சொத்துகள் தொடர்பான தனது அறங்காவலர் பொறுப்புகளை விடுவிப்பதற்கான ஆவணங்களில் கையெழுத்திட தாம் மறுத்ததாக கூறியதற்காக அம்னோ தலைவர் அமாட் ஜாகிட் ஹமீடி தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாகிட்டின் அத்தகைய கூற்று பொய்யானது என்பதை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று மகாதிர் தெரிவித்துள்ளார். 7 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்க தங்களுக்கு உரிமை உண்டு என்றும் மகாதிரின் வழக்கறிஞர் ரஃபீக் ரஷீத் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்று முன்னதாக மகாதிர் ஆவணங்களில் கையெழுத்திட மறுத்ததாக குற்றம் சாட்டுவதை ஜாகிட் மறுத்துள்ளார். மேலும் முன்னாள் தலைவரின் பெயரை ஒருபோதும் குறிப்பிடவில்லை என்றும் அவர் கூறினார். ஒரு நிருபர் தன்னிடம் கேட்டபோது ஒரு தனிநபரை மட்டுமே தாம் சொன்னதாக தாப்பாவில் செய்தியாளர்கள் மத்தியில் ஜாகிட் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது நோய்வாய்ப்பட்ட மைத்துனியை பார்க்க தனது அனைத்துலக கடவுச்சீட்டை தற்காலிகமாக விடுவிப்பதற்கான தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினின் விண்ணப்பத்தை இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. முன்னாள் பிரதமரின் வழக்கறிஞர் கி ஒய் லோனின் கோரிக்கையை தொடர்ந்து நீதிபதி அசூரா அல்வி அவரது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். மேலும் துணை அரசு வழக்கறிஞர் நோராலி ஸ்மார்ட் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை.
முகைதீனின் பாஸ்போர்ட் இன்று விண்ணப்பதாரரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும், மேலும் மே 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்றும் அசூரா கூறினார். பிரதமராகவும் பெர்சாத்து தலைவராகவும் இருந்த 77 வயதான முகைதீன் தனது அரசியல் கட்சியின் நலனுக்காக ஜனா விபாவா திட்டத்துடன் தொடர்புடைய 232.5 மில்லியன் லஞ்சம் பெற தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அவரது பாஸ்போர்ட் முடக்கம் கண்டது. ஷா ஆலமில் உள்ள கடை வீதியில் பிச்சைக்காரர்கள் இருவருக்கிடையில் யார் இந்த பகுதியில் பிச்சை எடுப்பது என்பது குறித்து ஏற்பட்ட வாக்குவாதம் கத்திக்குத்துக்கு உள்ளானதால் 40 வயது பிச்சைக்காரர் 28 வயதுடைய மற்றொரு பிச்சைக்காரரால் கொலை செய்யப்பட்டதாக ஷா ஆலம் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார். ஷா ஆலம் செக்ஷன் 18 உள்ள வங்கியின் முன் நண்பகல் 12 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12:30 மணிக்கு கொலை செய்த 28 வயது பிச்சைக்காரர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், கைது செய்யப்பட்டவர் மீது முன்னமே 9 குற்றப்பதிவுகள் உள்ளதாகவும், தேடப்படும் குற்றவாளிகளின் பட்டியலில் அவர் இருப்பதாகவும் முகமது இக்பால் இப்ராஹிம் கூறினார். வழிப்பறியில் ஈடுபட்ட ஆடவரை பொதுமக்கள் சரமாரியாக தாக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வழிப்பறி கொள்ளையனை பொதுமக்களிடமிருந்து மீட்டு போலீசார் கைது செய்துள்ளதாக மலாக்கா மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட வழிப்பறி கொள்ளையன் முன்னமே 4 வழிப்பறி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அவ்வாடவன் 31 வயது உள்ளூர் நபர் என்றும், கடந்த ஜனவரி மாதம் முதல் இம்மாதம் வரையில் மலாக்காவில் வெவ்வேறு பகுதிகளில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அவர் கூறினார். சோதனையில் கைது செய்யப்பட்ட அந்த ஆடவர் நிமத்தா செபாம் வகை போதைப் பொருளை பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்துள்ளதாக டாக்டர் ஜுல்கைரி முக்தார் கூறினார். இதுவரையில் 10,000 வெள்ளி மதிப்பிலான வழிப்பறிகளை அவன் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சின் தொடர்பு கண்காணிப்பு மேம்பாட்டு துறையான C4I துறையின் மூலமாக கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையிலான செலவினங்களில் 1,50,00,000 வெள்ளி வரையில் ஊழல் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையம் 2 காவல் அதிகாரிகள் உட்பட 6 பேரை கைது செய்துள்ளது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் 7 நாள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கும்படி புத்ராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரையில் மொத்தம் 70 மில்லியன் ரிங்கிட் செலவிடப்பட்டிருக்கும் நிலையில் சுமார் 15 மில்லியனுக்கும் மேலான நிதி கையாடப்பட்டிருப்பதாகவும், முக்கிய நிறுவனங்களின் தலைமை கணக்காய்வாளர் ஒருவர், தலைமை இயக்குனர் ஒருவர், 2 காவல் அதிகாரிகள் என அனைவரையும் ஜொகூர், ஸ்லாங்கூர், புத்ராஜயா என 15 இடங்களில் பின்தொடர்ந்து கைது செய்ததாகவும் MACC சிறப்பு படை இயக்குனர் டத்தோ முகமது ஜம்ரி ஜைனுல் அபீதீன் தெரிவித்தார். போக்குவரத்து விதியை மீறி வந்த மோட்டார் சைக்கிளை மோதாமல் தவிர்க்கும் பொருட்டு கட்டுப்பாட்டை இழந்த லாரி பாலத்தின் சுவற்றை மோதி விபத்துக்குள்ளானதில் 34 வயது லாரி ஓட்டுநரும் 18 வயது உதவியாளரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்று மாலை 4 மணி அளவில் கோத்தகினபாலுவில் உள்ள இன்டா பெருமாய் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 வயது சிறுவன் ஓட்டி வந்த மோட்டார் சைக்கிள் சாலையின் எதிர் திசையில் வந்ததை உணர்ந்த லாரி ஓட்டுநர் மோட்டார் சைக்கிளை தவிர்க்கும் போது இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும், பதற்றத்தில் 15 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதாகவும் தெரிய வந்துள்ளது. 15 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி படுகாயம் அடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், காவல்துறையினர் மேலதிக விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.